நந்தினி, முதுகுல குத்திட்டல, உன் குடும்பத்துக்கே சோறு போட்ட வண்டினா என் கையிலேயே விளங்க மாட்ட வச்சிட்டல, உன்னை விட மாட்டாண்டி. 15 நாள் ஜாமீன்ல வெளியே வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுற மாதிரி செஞ்சிருவேன். இந்த பாருங்க, உங்க மருமகனும் தம்பி பையனும் உள்ள இருக்காங்க. இப்ப நீங்களும் சேர்ந்து உள்ள போக போறீங்க. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் வீராப்பா பேசுறீங்க. இந்த லட்சணத்துல வார்த்தைக்கு வார்த்தை நீங்களே சொல்லிக்கிறீங்க, நான் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன். கீதா, நாளைக்கே போய் நீ மாப்பிளைய பாரு. அவர் சொல்லுவார் என்ன எப்படி வெளியே கொண்டு வரணும்னு. கிட்னாப் பண்ண கிரிமினல் எல்லாம் குண்டு பிடிச்சு செத்து போயிட்டானுங்க. சேர்மத்தவரையும் சாக கிடக்குறான். எல்லாத்தையும் டிவியில தெளிவா சொல்லிட்டாங்க. எனக்கு எதிராக எந்த சாட்சியும் கிடையாது. இந்த கேஸும் நிக்காது. மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா அதெல்லாம். இன்ஸ்பெக்டர் விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு, எழுதிட்டு வாங்க. வாங்க. அப்பா. போங்க. அப்பா. சார். அப்பா. எங்க அப்பாவை விட்டுடுங்க. சார் வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். பெரியப்பா, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை விட நீங்க தான் எனக்கு ஐடியலா இருந்திருக்கீங்க. உங்க கம்பீரம், உங்க தைரியம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கிருஷ்ண மாமா நல்ல லெவலுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல வன்மம் அவர் மேல பல மடங்கா வளர்ந்துருச்சு. எனக்கு நினைவு தெரிய தெரிய நீங்க முழுசா கெட்டவராவே மாறிட்டீங்க. உங்க பழைய மரியாதை, கம்பீரம் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து ஜெயிலுக்கு போங்க. தண்டனை முடிஞ்சு தயவு செஞ்சு நீங்க இதே மாதிரி திரும்பி வராதீங்க. ஒரு புது மனுஷனை திரும்பி வாங்க பெரியப்பா. பாத்தியா கீதா, கையில விளங்க மாட்ட வச்சுட்டு எனக்கே புத்தி சொல்றா பாரு. நான் ஜெயில எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. ஆனா திரும்பி வரும்போது இவ உயிரோட இருக்க கூடாது. இவளை விஷம் வச்சு கொண்டுடு. நல்லா இருக்கு சார். நீங்க மட்டும் ஏன் வெளியே இருக்கீங்க? நீங்களும் உள்ள வந்துருங்க. மொத்த குடும்பமா இருக்கலாம்ல. அப்பம் பொண்ணு எப்படி வளர்க்கறதா இருப்பாரு. நீ திருந்த மாட்டியா? சரி, எழுதிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வண்டியில ஏத்துங்க. அப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆர்த்தி தட்டை கொண்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன்ப்பா. வா பூமிகா. சரிக்கா. சீக்கிரம் வா. ஏமா திஷ்டி பூசிடுங்க. எங்கம்மா? இதோ. எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கா? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. என்னமோ போருக்கு போய் அந்த ஆளு 8 நாட்டை ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி இந்த ஆளு குதிக்கிறாரு. ஆமா, அவன் வந்ததும் குடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களாமா? பனங்கற்கண்டு போட்டு அத்தை பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. என்னம்மா பால் பனங்கற்கண்டுன்னு? நல்ல காரமா சூப்புக்கு போய் ரெடி பண்ணி வைக்க கூடாது? இதுக்கு சூப்பு வேணும்னா வாங்கி குடிக்க வேண்டியதானே. அத்தை, 7.5 சொல்லி நம்ம பணம் கனவாவே போயிடுச்சு அத்தை. டிவில எல்லாம் அந்த பணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அத்தை, ஒருவேளை மொத்த பணமும் எரிஞ்சு போயிருக்குமா? வாய முடியா. நீ கெட்டது எது சொன்னாலும் அது அப்படியே நடந்து தொலைக்குது. கார் வருது, கார் வருது. என் கிருஷ்ண வரா, என் கிருஷ்ண வரா. ஏமா ஆர்த்தி தட்டு பூசணிக்கா எல்லாம் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரோம். எல்லாரும் அப்படியே அப்படியே நில்லுங்க, ஒண்ணா நில்லுங்க. ஆர்த்தி எடுமா. வத்தி பட்டி கொடுமா.
கற்பூரம் எரிஞ்சு அணிஞ்ச உடனே தாண்டா தாண்டி வரணும். பசங்களா நீங்களும் தான். என்னம்மா அங்கேயே நிக்கிற? அம்மா அவன் வரணும்னு சாப்பிடாம கொள்ளாம சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்த, இப்ப அங்கேயே நின்றுட்டு இருக்கியம்மா. பூமிகா, நீ ஏமா பூசணிங்க அவ சுமந்துட்டு இருக்க? வெட்டியா ஒருத்தி நிக்கிறா பார், நீ அவகிட்ட கொடுமா, வாங்கி சுத்து. கொடு பூமிகா. எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்கன்னு கண்ணு பட்டிருக்குடா. அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. வாயை திறந்து சொல்லு, எல்லா திஷ்டியும் ஒழியணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, எல்லா கந்திருஷ்டியும் ஒழிஞ்சு போட்டோம். கொண்டு போய் ஓட. வாங்க. நடு ரோட்ல உடைக்காத. பைக்கில போறவங்க வழிக்கு விழுந்துருவாங்க. ஓரமா ஓட. அத்த இருங்க அத்த. யோ இந்தா வாங்கி உடையா. கொடுங்க. உடையா. கிருஷ்ணன் குண்டு வெடிச்சு செதறுவாருன்னு பார்த்தா கடைசியில அவருக்கு சுத்தின பூசணிக்கா செதறுது. அத்த நம்மளுக்கு கோடி எல்லாம் கிடைக்காது. இதோ இதுல இருக்கிற சில்லற காசு தான் கிடைக்கும். எடுத்துக்கிறேன். வாயா. கிருஷ்ணா, கற்பூரம் அணைஞ்சிச்சு. உள்ள வா. வாங்க உள்ள மாமா. வாடா. தாண்டி வா. மாமா. மாமா பால் குடிங்க மாமா. டேய் வாங்கிக்கடா. நீ இப்படி எல்லாரையும் பதட்டப்பட வச்சு ஊர் ஊரா ரோடு ரோடா ஓடி சீரழிஞ்சு வந்திருக்கேடா. இதெல்லாம் தேவையாடா? நீ டிவில சொன்ன மாதிரி உமாவோட நல்ல மனசும் பிரார்த்தனையும் தாண்டா ஆபத்தெல்லாம் தாண்டி உன்னை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. உன்னை மட்டும் குற்றம் சொல்றது தப்புடா. அப்படி ஒரு மன கஷ்டத்துல உன்னை மட்டும் தனியா விட்டு வந்துருக்க கூடாது. எல்லாம் இவ்வளவு சும்மா இருங்க மாமா. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு எனக்கு போன் பண்ணி நச்சரிச்சு இவனை தனியா விட்டுட்டு வர வச்சுட்டாடா. ஆமா, இவர் காவ காக்கிறத நான் தடுத்துட்டேன். டேய், அப்ப கூட உன்னை வீட்டுக்கு போயிடுவான்னு கேட்டுட்டு தானடா போனேன். எனக்கு தான்ப்பா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் பொண்டாட்டி உங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்பட வச்சுட்டாலேன்றது இப்ப கூட என்னால தாங்க முடியலப்பா. நீங்க அவளை கொண்டு போட்டிருந்தா கூட நாங்க யாரும் இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டோம்ப்பா. அவளை தண்டிக்கிறதா நினைச்சு எங்க எல்லாரையும் தண்டிச்சிட்டீங்களேப்பா. பூமிகாவை நானும் உங்களை மாமனார நினைச்சது இல்லையே மாமா. அப்பா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவந்தி காக்கா பண்ண தப்பு உங்களை வீட்டை விட்டு போகணும்னு தோண வச்சிருச்சு. ஆனா எங்களோட பிரியமும் பாசமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியலையே மாமா. என்னாலயும் எதுவும் பேச முடியல மாமா. தப்பு செஞ்சது என்னோட அக்கா. அவளால இந்த குடும்பம் ஆயுசுக்கும் படாத வேதனையை அனுபவிச்சிருச்சு. ஒரு பக்கம் நீங்க எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தீங்க, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் உங்களை தேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அத்தையும் நீங்க திரும்பி வர வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல நான் ஒரு குற்றவாளி மாதிரி தான் நின்னுட்டு இருந்தேன். என் அக்கா செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. நான் காசு பணத்தை விட கௌரவத்தை மதிக்கிறவனா தான் வளர்ந்தேன். அப்படித்தான் இருந்தேன். இந்த குடும்பத்திலையும் சரி, என் தொழிலையும் சரி, எனக்கு எந்த மரியாதை குறைவும் வந்ததில்லை. ஒரு கட்டத்துல அதுவே என்னையும் அறியாம அகங்காரமா மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவந்திகா என்கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டது எனக்கு பெரிய அவமானமா தோணி இருக்கு. அப்படி ஒரு அவமானம் நடந்த பிறகு உங்க எல்லாருடைய முகத்திலையும் எப்படி முழிக்கிறதுன்னு தோணிச்சே தவிர நான் இல்லாம நீங்கெல்லாம் எப்படி தவிப்பீங்கன்னு எனக்கு தோணாம போயிடுச்சு. நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். உங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு நான் தான் ராஜா. நான் சொல்றதை என் பிள்ளைங்க மறுத்து பேச மாட்டாங்க. என் முன்னாடி உட்காரத்தை கூட தயங்குவாங்கன்னு ஒரு தற்பெருமை இருந்துச்சு. ஆனா அவந்திகா வந்த பிறகு எல்லாத்தையும் உடைச்சிட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ போக்குல நடந்துகிட்டதை எல்லாம் நான் அவமானமா எடுத்துக்கிட்டேன். அவ என்ன கீழே தள்ளி விட்டதும் இனிமே எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்காதுன்னு விரக்தியில கிளம்பிட்டேன்.
அப்ப நான் பெத்த பசங்களை பத்தி யோசிக்கல, என் நண்பனை பத்தி யோசிக்கல. எங்கிருந்தோ அந்த ஒருத்தி என்னை அவமானப்படுத்திட்டாள். என்னையே நம்பி வந்தவளை கூட நினைக்காம போயிட்டேன். மருமக அவமானப்படுத்திட்டான்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு வருது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்லைன்னு அங்க ஒரு மனுஷன் தெய்வம் மாதிரி வந்து சொன்னான். அப்பதான் எனக்கு உரைச்சது. உங்க விளம்பரத்தையும் பார்த்தேன். உடனே வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணுங்கிற தவிப்போட கிளம்பினேன். ஆனா அதுக்கு பிறகுதான் என்னெல்லாமோ நடந்து போச்சு. என்னை துரத்துனாங்க, தூக்கிட்டு போனாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, கொல்ல பார்த்தாங்க. ஆனா அது எதையுமே நான் கஷ்டமா நினைக்கவே இல்லை. எல்லாத்தையுமே எனக்கு கிடைச்ச தண்டனையா தான் நினைக்கிறேன். எனக்காக நீங்க பட்ட சிரமத்துக்கெல்லாம் உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு பேசுறீங்க. பெரிய வார்த்தை பேசுறீங்க. என்னோமா, இது வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவ என்னத்தடா பேசுவா? நீ வர வரைக்கும் அவ சாமி கிட்ட என்னென்னமோ பேசிட்டே தாண்டா இருந்தா. நீ வந்த சந்தோஷத்துல அவளால பேச முடியல. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா. நீ போனதுல இருந்து உமா சாப்பிடாம இருக்கா. குளிக்கிறதுக்கு ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சரவணா, ஒரு நிமிஷம் இப்படி வாயே. ஆமா, நம்ம வீட்ல இருந்து 15 கோடி எடுத்துட்டு போனீங்களே, எடுத்துட்டு போனதெல்லாம் கார்ல எரிஞ்சு போயிடுச்சா? இல்ல சேர்மதுரை அதை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டாங்க. ஐயோ, அதை எங்க வச்சிருக்கான்னு நமக்கிட்டயாவது சொல்லிட்டு செத்து போனாலும் நல்லா இருக்குமே. அப்படி மட்டும் நடந்துருச்சு. 2 7 நமக்கு தான். 2 7 என்னையா சொல்ற? ஆமா அத்தை, 7 7 சேர்ந்தா 15 கோடி. அது சொன்னேன். எங்க நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன 7 விடாது. சரி சரி வா. அத ஒரு 7 சொல்லுது பார். புண்ணியத்துல கிருஷ்ணான வீடு வந்து சேர்ந்துட்டாரு. சம்பந்தி அம்மாவோட நல்ல மனசால அவர் சாவையே ஜெயிச்சு மீண்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அப்பாவும் பொண்ணு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? கொண்டு வந்த பணத்தை மேனேஜர் பேச்ச கேட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ எங்களை விட மேனேஜர் பெருசான்னு குதிச்சிங்க. அவர் என்னங்க சொன்னாரு? விநாயகன் தான் சேர்மதுரை மூலமா இப்படி ஒரு பிசினஸ் பண்ற எண்ணத்தையே உங்களுக்கு உண்டாக்கி இருக்காரு. இது பணத்தை நஷ்டப்படுத்தி நம்ம 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையை உண்டாக்குற சதி வேலைன்னு சொன்னாரு. புரிஞ்சுக்கோங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டாரு. கேட்டீங்களா நீங்க? என்ன அவமானப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாருன்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிங்க. நான் கேக்குறேன், பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல போய் இவ்வளவு பணத்தை கேக்குறமேனு உங்களுக்கு கேவலமா தெரியல? பணத்தாசை 15 போட்டா அடுத்த மாசமே இன்னொரு 15 லாபம் வருமேங்கிறதுனால மூளை வேலை செய்யல. ஏங்க, இத தப்புன்னு சொன்னதுக்கு எத்தனை ஏச்சு பேச்சு அடி உத. ஊர்ல உள்ளவன் சொல்றதையெல்லாம் கேள்வி முறை இல்லாம கேக்குறீங்க. இப்படி ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கட்டின பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுக்கு ஏங்க எந்த ஆம்பளைக்கும் மனசு வர மாட்டேங்குது?
ஏன்னா அது உங்க பயம். நீங்க செய்ய போறது தப்புன்னு சொல்லிடுவாளோங்கிற பயம். அதான் இவளுக்கு என்ன தெரியுங்கிற ஒரு அலட்சியம். ஏங்க, உங்களுக்கு நல்ல வழியில பணம் வந்தா அதை நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன்? தப்புன்னு தெரியறப்போ அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையாங்க? நான் சொன்னதை கூட விடுங்க. மேனேஜர்னு கேவலமா பேசுனீங்களே, இப்ப அவர் சொன்னது நிஜம்னு தெரிஞ்சு போச்சா? அவர் சொன்னது மாதிரி விநாயகன் தானே எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு அண்ணனும் சம்பந்தி அம்மாவும் கேட்டா என்னங்க சொல்லுவீங்க? ஐயா அண்ணனை எங்கேயாவது பார்த்தா நம்மளால அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா சொல்லுங்க? என்னை எப்படி கேவலப்படுத்தலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்த, இப்ப வசமா இது கிடைச்சிருச்சுல்ல. உங்களை கேவலப்படுத்துறதுனால எனக்கு என்னங்க பெருமை கிடைக்க போகுது? உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஐயா அண்ணனை நம்ம கொலசாமியா வச்சு கும்பிடணுங்க. அவர் மட்டும் தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த பணம் மொத்தத்தையும் நாம இழந்திருப்போமே. அப்படி நடந்திருந்தா என்ன விபரீதம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உண்மைதான் மல்லிகா. சம்பந்தி பணத்தை கொடுத்திருந்தாலும் நாம அதுல லாபம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் சேர்மத்தர விட்டுருக்க மாட்டான். 15 கோடி போயிருந்தா நம்ம சொத்தை வித்தாலும் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுத்துருக்க முடியாது. சம்பந்திக்கு பதிலா நான் தான் இந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பேன். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா தான் ஏதோ உளறாங்கன்னா அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்னடா ஒண்ணு பேசாம உட்கார்ந்திருக்காளே இவ்வளவு நேரம், திருந்திட்டாளோன்னு பார்த்தேன். நீ எப்படி திருந்துவ? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் திருந்துறதுக்கு? உங்க அப்பா அவசரக்காரர் தான், ஆனா செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் தன்னை மாத்திக்கல. முயலுக்கு 3 காலுன்னு வீம்பு பிடிக்கல. அன்னைக்கே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பணம் குடுக்கல் வாங்கலாம் பெரியவங்க விஷயம், நீ இதுல தலையிடாதேன்னு. கேட்டியா நீ? உன் ஆங்காரம் தாண்டி அந்த குடும்பத்தை சீரழிச்சிருச்சு. வீட்டுல பொம்பளைங்க பக்குவமா இருந்தா தாண்டி அந்த குடும்பம் விருத்தியாகும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவுன்னு இருக்கிறதுக்கு குடும்பம் ஒண்ணும் போர்க்களம் கிடையாது. இங்க பாருமா, சான்ஸ் கிடைச்சா அட்வைஸ் பண்றதெல்லாம் அப்பாவோட நிறுத்திக்கோ. என்கிட்ட வந்து போர் அடிக்காத. உனக்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு தாண்டி பூமிக்கா பிறந்தா. அவளுக்கு உனக்கு சொன்ன புத்திமதியில பாதி கூட சொல்லலடி. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு சொந்த புத்தி இருந்தது. அதான் அவ அங்க இருக்கா, நீ இங்க இருக்க. என்னமா என்ன குத்தி காட்டுறியா? நான் வாழா வெட்டியா வந்திருக்கேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கியா? சொல்லி காமிக்கலடி, சொல்லி குடுக்கறேன். இனிமேலாவது அறிவோட நடந்துக்கோன்னு சொல்லி குடுக்கறேன். எனக்கு நீ ஒன்னும் அறிவுனா என்னன்னு சொல்லி கொடுக்க தேவையில்ல. 7ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கே இவ்வளவு தெரியும்னா எம்ஏ படிச்ச எனக்கு எவ்வளவு தெரியும்? ஆமாண்டி, 7ஆம் கிளாஸ் தான். உன்னை சுமந்து பெத்து வளர்த்து சாப்பிடறதுக்கும் நிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் இதெல்லாம் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலடி. இந்த 7ஆம் கிளாஸ் படிச்சவ தான் சொல்லி கொடுத்தா. காலேஜ்ல பட்டம் மட்டும் தாண்டி கொடுப்பாங்க, அனுபவ அறிவை நாம தாண்டி பட்டு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏண்டி இப்படி இருக்க? மா, ஏதோ நடந்து போச்சு. அதான் அவர் திரும்பி வந்துட்டார்ல, அதோட விட. மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஏன் தலையை போட்டு உருட்டுவாங்களே. அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னு நான் கூட தான் வேண்டிக்கிட்டேன். அவர் நல்லபடியா திரும்பி வந்த பிறகும் நீ என்ன இப்படி கொல்லுவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மல்லிகா, போதும் விடு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சொல்லி புரிய வைக்க முடியாது. விட்டாச்சுங்க, 25 வருஷம் விட்டாச்சு. இன்னும் விட்டா அவளா தெரிஞ்சுக்கிறப்போ எதுவுமே மிச்சம் இருக்காது. சரிங்க, நான் இப்ப சம்மந்தி வீட்டுக்கு போறேன். கையில கால்ல விழுந்தாவது நடந்ததெல்லாம் மறந்துருங்கன்னு சொல்ல போறேன். தப்பு பண்ணது நான் தானே, நானும் வரேன். ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனா அவங்க இன்னும் கோவம் தனியாம தான் இருப்பாங்க. கோவத்துல ஏதாவது முன்ன பின்ன 2 வார்த்தை சொல்லிட்டாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தோட இருங்க. அது எனக்கும் புரியுது. ஆனா அவந்திகா மட்டும் பேசாம இருந்தா போதும். அவளை எதுக்குங்க கூட்டிட்டு போகணும்? எப்படி பார்த்தாலும் அவ விஷயத்தையும் தானே பேசி தீக்கணும். வேண்டாங்க, இவளை பார்த்தா அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. இவ தாங்க மாட்டா, ஏதாவது பதிலுக்கு பேசி நிலைமைய சிக்கலாக்கிடுவா. அதிசயமா அப்படியே ஏதாவது பேசாம வந்துட்டாலும் அவங்க சொன்ன வார்த்தையை பிடிச்சி இங்க வந்து தொங்கிட்டு நிப்பா. இத பாருங்க, இப்ப நாம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த நேரத்துல இவளை திருப்பி கொண்டு போய் விடுறத பத்தி எதுவும் பேச வேண்டாம், தப்பா தெரிஞ்சிருங்க. நாம தப்ப உணர்ந்துட்டோன்னு மட்டும் காட்டிட்டு வந்துருவோங்க. அதுக்கப்புறம் அவங்களே நல்ல முடிவு எடுப்பாங்க. சரி, போலாம். வாங்க போலாம். எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ், நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.